என் அன்பான பிள்ளைகளே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். எப்பவுமே கஷ்டமும் துன்பமும் வரும்போது ஒரு பெற்றோரா நீங்க உங்க குழந்தைங்க முன்னாடி சோர்ந்து போய் அழுதுட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லாம உங்க குழந்தைங்க முன்னாடி தைரியமா எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணி ஜெயிக்கிற பெற்றோரா நீங்க தெரியுறீங்களா? இதுல ரெண்டுல நீங்க யாரு? ஒண்ணு மட்டும் உங்க வாழ்க்கையில எப்பவுமே நினைச்சுக்கோங்க. வரும் எதிர்காலத்துல எதனாலும் தைரியமா போராடுற ஒரு பிள்ளைகளை நீங்க உருவாக்கணும்னா உங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி அழுகவோ சோர்ந்து போய் உட்காரவோ கூடாது. இன்னொன்னு நினைச்சுக்கோங்க, அவங்கள கஷ்டம் தெரியாமையும் வளர்க்கவும் கூடாது. கஷ்டத்தை நீங்க எப்படி பேஸ் பண்றீங்கன்றத உங்க பிள்ளைங்க கண் கூட பார்க்கணும். இதனால அவங்களுக்கு மன தைரியம் வரும். எதிர்காலத்துல நீங்கள் இல்லாதப்பையும் அவங்க கஷ்டத்தை எதிர்கொள்ளும் தைரியமும் உங்களை பார்த்து தான் வரும். அது மட்டுமல்ல, இந்த கஷ்டத்திலே துன்பத்திலையும் நீங்க கடவுளை பிடிச்சுக்கிட்டு நடக்கிறீங்கன்றதையும் அவங்க பார்க்கணும். ஏற்கனவே உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். எப்பவுமே பிள்ளைங்க நம்ம சொல்ற விஷயத்தை விட நாம செய்யற செயல் தான் அதிகமா பார்ப்பார்கள் என்று. இனிமேலும் குழந்தைகள் முன்னாடி சோர்ந்து போகாதீங்க. என் பிள்ளைகளே, எல்லா விஷயத்திலையும் நான் உங்க கூட இருந்தது போல நீங்க பண்ற இந்த முயற்சியிலேயும் உங்க கஷ்டத்திலே நான் உங்க கூட தான் இருப்பேன். ஏனெனில் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் உன் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன்.